அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேரம் தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு விலகாதிருங்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, நம் பிள்ளைகள் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமென்றால் நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை நேர்வழியாக நடத்த வேண்டும். பிள்ளைகளை வசனத்தின் மூலமாக அவர்களை போதிக்க வேண்டும். கர்த்தர் அநேக வசனங்களை சொல்லியிருக்கிற பிள்ளைகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நன்மை. இது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனப்பணுவாய் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, வாலிபன் தன் வழி எதுன்னு சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறான் தானே. இந்த வசனங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் எழுதின வார்த்தைகள். ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகள் கைக்கொள்ள வேண்டும். அதற்கு நம் பிள்ளைகளுக்காக நம் கண்ணீரோடு அனாலை போல ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மனம் இறங்கி நம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம் பிள்ளைகளை ஜாதிகளை சொந்தமாக்க, தேவைகளை சந்திக்கவும், அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் கர்த்தர் கிருபை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே வாலிபர்கள் படிக்கிற பிள்ளை எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லோருக்கும் தகப்பனே சுபா ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் அருளி தகப்பனே சகல வேலையும் செய்கிறதற்கு ஆண்டவரே தேவ ஆவியினால் அவங்க ஒவ்வொருத்தரும் நிரப்பிடுங்கப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கான மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.